எங்கே திரும்பினாலும் ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் தான். சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்தாச்சும், ரவீந்திர ஜடேஜாவும் சாம் கரனும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு போயாச்சும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்த செய்தி வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. எல்லோரும் புரியுது. ஆக்சுவலி அந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இதுவும் கடமை. கல்கட்டா வரைக்கும் வந்திருக்கேங்கிறத தாண்டி என்னதான் இருந்தாலும் இதை நம்ம முடிக்கணும், பண்ணணும். ஸோ கல்கட்டாவில் இன்றைக்கி சனிக்கிழமை 41,000 பேர் வந்திருக்கிறாங்க. ப்ளஸ் நாளைக்கே முடியலாம், டே 3லேயே முடியலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஸ்ட்டு மேட்சாக போய்கிட்டு இருக்குது. ஒரு மாதிரி பந்தின் கை ஓங்கு இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு சீரியஸாக டெஸ்ட்டு மேட்சாக இது எப்படியே போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம பேசிடுவோம். இன்றைக்கி ரவீந்திர ஜடேஜா டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிறார், எமோஷனை கிளறி விட்டுருக்கிறார். இன்றைக்கி இங்கே கல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் கலக்கி இருக்கிறாரு. பேசுவோம் என்ன ஆக போகுது. இந்தியாவுக்கு லோ ஸ்கோராக கொடுத்தாங்க முன்ன நியூசிலாந்து, ஆனால் சறுக்குனாங்க. இப்போ அது மாதிரி நடக்குமா, யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறதெல்லாம் பேச போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிட்டன்ஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட் ராவாக அந்த வீடியோ நான் பண்ணி அனுப்பிடுறேன். சரி, இப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 பராசக்தியில் சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா 2025 கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 2ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 3ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில். யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா, இந்தியா தங்களோட மீதி இருக்கக்கூடிய 8 விக்கெட்டையும் விட போகிறாங்க, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா தங்களோட 7 விக்கெட்டை விடுவாங்க, இன்றைக்கி இல்லை மூணாவது நாளே மேட்ச் முடிய போகுதோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? முடிய போகுது. சத்தியமாக நான்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. மேட்ச் பார்க்கும்போது காம்படிட்டிவான விக்கெட் வரும், ஒரு 3வது நாள் வரைக்கும் இல்லை 4வது நாள் வரைக்கும் போவோம். நான் நினச்சேன் 4வது நாள் வரைக்கும் மேக்ஸிமம் போகும், இல்லை 5வது நாள் வந்து கடைசி செஷன் வரைக்கும் மேட்ச் போகும்னு நினச்சேன். ஸ்போர்ட்டிவான விக்கெட்டு, காம்படிட்டிவான கிரிக்கெட் கிடைக்கும், 2 டஃப்பான சைடு நினச்சேன். ஆனால் டஃப்பான சைடு தான், பட் டஃப்பான பவுலிங் சைடுக்கு அகேன்ஸ்டாக 2 டீமோட பேட்டிங் சைடு வந்து சோட போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொதப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தான் வந்து இங்கே நான் கொஞ்சம் குற்றச்சாட்டையும் நான் வைப்பேன். பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ் விட்டு ஆட்டிட்டாங்க. ஒரு பக்கம் கேஷவ் மகாராஜ், ஒரு பக்கம் ஹார்மர், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். இன்றைக்கி சிராஜுக்கு ஓவரே கொடுக்கல. ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் 2 எண்ட்லேருந்து மாற்றி வந்து பண்ட்டு போட வச்சார், எண்டை மாற்றி போட வச்சார். ஏன்னா விக்கெட் கிடைக்கலாம், ப்ளஸ் அந்த வெர்சஸ்ன்னு இருக்குல்ல, பேட்டில் இருக்குல்ல, ஸோ அதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். பட் மற்றபடி இன்றைக்கி சிராஜுக்கு ஒரு ஓவர் கூட கிடைக்கல. அப்படிங்கும்போது யோசிச்சு பார்த்துக்கோங்க 2 டீமும் ஸ்பின்னுக்கு எந்தளவுக்கு இன்றைக்கி விக்கெட்டை விட்டுருக்குறாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இந்தியன் டீம் சைட்லேருந்து வரும்போது நேற்றுக்கு நான் ரிவ்யூவில் சொல்லியிருந்திருப்பேன், கேஷவ் மகாராஜ் வர்சஸ் கேஎல் ராகுல் பேட்டில் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரிவ்யூவில் ஒன்று சொல்லியிருந்திருப்பேன், என்னென்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டீம் இந்தியாவில், ஹார்மரை உள்ளே கொண்டு வருவாங்க கண்டிப்பாக, ஹார்மர் இங்கே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. இன்னொன்று கேஷவ் மகாராஜை பற்றி சொல்லும் போது கேஎல் ராகுலுக்கும் கேஷவ் மகாராஜும் ஒரு பேட்டில் இருக்கும். பட் கேஷவ் மகாராஜ் ஒரு மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேஎல் ராகுலோட விக்கெட் அவர் எடுக்கணும், அவர் எடுக்கிறது தான் சரியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எடுத்துருக்கிறாரு. ஹார்மர் வந்தார், வாஷிங்டன் சுந்தருக்கு. இங்கே பாருங்களேன், இன்றைக்கி எல்லா ஸ்பின்னரும் ஒன்று பண்ணாங்க. ஏன் இன்றைக்கி எல்லா ஸ்பின்னரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா, ஸ்பாட்டில் போட்டுகிட்டே இருக்காங்க. முன்னாடி அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்டில் 2 தடவை இழுக்கிறது, அப்புறம் பேக் ஃபுட்டில் ஆட வைக்கிறது. இதில் சரியாக யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரன்ஸ் கிடைச்சிச்சு. இது இப்போது ஒன்றும் இல்லை, வாஷிங்டன் சுந்தர் ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஆட வச்சார் ஹார்மர், 2வது தடவையும் ஆட வச்சார், ஒரு எட்ஜ் எடுத்து அவுட் ஆனார். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டில் 2 தடவை கரெக்டாக முன்னாடி வந்து வச்சுட்டு பேக் ஃபுட்டில் போய் ரொட்டேட் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணாலே விக்கெட் போயிடும். இன்றைக்கி அப்படி தான் வாஷிங்டன் எடுத்தார். அதாவது அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும், புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 164 பாலுக்கு ஒரு ப்ராப்பர் டெஸ்ட்டு இன்னிங்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அதை கரெக்டாக உடைச்சவங்க தான் எனக்கு ஞாபகம் வருவாங்க. ஹார்மர் ஞாபகம் வந்தார். அதுக்கப்புறம் கேஷவ் மகாராஜ் வர்சஸ் கேஎல் ராகுல் நேற்றுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த பேட்டில் பில்ட் ஆகிட்டே இருந்துக்கிட்டு இருந்தது. கேஷவ் மகாராஜை வந்து ஒரு பக்கம் 2 பேருமே அடித்தாங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரண்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணி பேக் ஃபுட்டில் போயிட்டு கேஷவ் மகாராஜ், ஹார்மர் அங்கேருந்து யார் வந்தாலும் அடித்தாங்க. பட் ஆனால் கேஷவ் மகாராஜ் இறுதியாக அந்த பேட்டிலில் ஜெயிச்சார். நல்லா இருந்துச்சு, எனக்கு அந்த பேட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்தோடனே வந்து கேஷவ் மகாராஜ் அவரும் ஸ்டெப் டவுன் பண்ணி 2 6 அடித்தார், ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் போனார். ஆனால் கார்வின் போஷ் உள்ள வந்து ஒரு ஷார்ட் பால் ஒன்று போட்டார். ரிஷப் பண்ட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவுட். ஆனால் அதே போல் ஷார்ட் பாலை துருவ் ஜுரல் எல்லாம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஆன் த லைனில் வரும்போது ஒரு புல்லு ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அப்படி வெளில போடும்போது தோல்வலை தட்டி விட்டார். ஆனால் பண்ட் அவுட் ஆனார். நீங்கள் சரியான பாலுக்கு சரியாக ஆடுறீங்களா உங்களுக்கு ரன்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் காலி. இங்கே கார்வின் போஷ் போட்ட அந்த பிரில்லியண்ட்டான ஷார்ட் பாலுக்கு பண்ட்டு காலி. என்ன தான் நீங்கள் விளையாண்டாலும் ஒரு பாலில் தப்பு பண்ணிக்கலாம், காலி. டெஸ்ட் இன்னிங்ஸு முடிஞ்சிச்சு. அடுத்ததான் மார்க்கோ யான்சன், எனக்கு குல்தீப் யாதவ் அதுக்கப்புறம் சிராஜோட விக்கெட் எடுக்கும் போது என்ன டெய்லண்டர் விக்கெட் தான் பெருசாக பேசிட்டு கேட்குறாங்க தான். இல்லை, இன்கேஸ்
ஒருவேளை அக்ஷர் பட்டேல் கூட இந்த ரெண்டு விக்கெட்ஸும் நின்று இருந்ததுன்னா மேபி போயிருந்துருக்கலாம். பட் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவுக்கு இந்த டவுன் த லெக் சைட் போட்டார், ரிப்புக்கு போட்டார், எட்ஜு கெயில்வர்னே சூப்பரான கேட்ச்சு, வெர்னியோக்கும் அந்த விக்கெட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முகமது சிராஜை வந்து உள்ளே இப்படி கொண்டு வந்தார், அடி அவர் பாட்டு ஐயோ வலிக்குதுன்னு ஓரமாக போனார், திரும்பி பேட் பண்ண வந்தார். அது ஏன்னா அக்ஷர் அப்படியே ரொட்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கடைசி 2 பால் அப்படி தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசி பால் உள்ளே ஏற்றினாரா வாங்கியிருப்பாரா, எப்படி நேராக தான் போடுவாருன்னு டிஃபென்ஸ் போனார், டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப்பு காலி. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க போட்ட ஒவ்வொரு விக்கெட்லேயும் அந்த உழைப்பு அண்ட் செட்டிங்கு, டாக்டிஸு, பிளானு அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த விக்கெட்ஸ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல. அதாவது இந்தியன்ஸுக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஸ்டார்ட்டையும் சுக்குநூறாக நொறுக்குனாங்க. நான் பேட்டர்ஸுகளை பற்றி பின்னாடி நான் கொஞ்சம் கொட்டுறேன் இருங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலிங் அட்டகாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்தியாவை 189க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அவங்களோட பவுலர்ஸ் அண்ட் தெம்பாபுவோட பவுலிங் ரொட்டேஷன் அண்டு பவுலர்ஸ் பிரில்லியண்ட்டாக இருக்கும்போது அங்கே கேப்டனுக்கு வேலை முடிஞ்சிச்சு, பெருசாக வேலையே கிடையாது. ப்ளஸ் இத்தனைக்கும் மோகரம் கேட்செல்லாம் விட்டார் ஸ்லிப்பில் நின்றுக்கிட்டு. அதை தாண்டி பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னா பவுலிங் அந்தளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங். இப்போ அடுத்த இந்தியன் பவுலிங்க்கு நான் அப்படியே மாலை போட வரேன்னா இன்றைக்கி ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா 4 பேர் போடுறாங்க. பட் ஃபீல்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குல்தீப் யாதவுக்கு கேப்டன்சி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரோஹித் சர்மாவுக்கு இந்த இடத்துல பெரிய மாலையே போடலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் குல்தீப் யாதவ் ஒரு பாதையில் போகிறாருன்னா டீம் ஒரு பாதையில் போகுது. ரிஷப் பண்ட் கூப்பிட்டு குல்தீப் யாதவ்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். பட் இத்தனைக்கும் குல்தீப் யாதவுக்கு கட் பண்ணி டக்குன்னு அக்ஷர் பட்டேல் கொடுத்துட்டு திரும்பி குல்தீப் யாதவ் செம்ம பவுலர். பட் ஆனால் என்ன அந்த பையன் வேறு ஒரு பாதையில் பயணிக்கிறான். சரி போட்டாலும் பரவாயில்ல, விக்கெட் வரட்டும் அப்படின்ட்டு அக்ஷர் பட்டேல் ஒரு இடத்துல கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் குல்தீப் யாதவ் வந்து ஒரு 2 விக்கெட்டு எடுத்தார். அதாவது ரயன் ரக்காட்டனோட விக்கெட்டு, மார்க்கோ ஐன்ஸனோட விக்கெட்டையும் அவர் எடுத்தார். இந்த இடத்துல சில இடங்களில் சொல்லுவாங்கல்ல, டீமுக்காக சில சாக்ரிஃபைஸஸ் சில இடங்களில் இறங்கி போகிறதுல தப்பு கிடையாது. இந்த இடத்துல ரிஷப் பண்ட் கொஞ்சம் இறங்கி போகவும் செஞ்சார். அண்டு அண்டர் த லைட் மேபி குல்தீப் யாதவ் ஆடுறதுல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் பண்ட்டு இந்த இடத்துல அவரோட கேப்டன்ஸை நான் பாராட்டணும். எண்டெல்லாம் மாற்றி கொடுத்து பண்ட்டு வந்து சில இடங்களில் வந்து பும்ராவை எடுத்துகிட்டு வர்றது விக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேட்டில் கொண்டு வரதும் டாக்டிக்கலாகவும் சில இடங்களில் போனாருன்னா செகண்ட் இன்னிங்ஸு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மாதிரி கழுத்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போது இந்தியா வந்து ஓவர்சீஸில் விளாட்றாங்க அப்படின்னா அப்போது பவுலிங்க்கு முன்னாடி யார் அட்டாக்காக வைப்பாங்க? ஜஸ்பிரீத் பும்ரா. இங்கே இந்தியாவில் மேட்ச் நடக்குது, யார் முன்னாடி வைப்பாங்க? அஸ்வின் இல்லை. அப்படிங்கும்போது இப்போ ஜடேஜா தான் முன்னாடி போகணும். அப்போ ஜடேஜாவை தானே வைப்பாங்க, ஜடேஜா தானே பண்ணி கொடுக்கணும், ஜடேஜா தானே செஞ்சு காமிக்கணும். ஜடேஜா செஞ்சு காமிச்சார், முன்னாடி கத்தி எடுத்துகிட்டு வந்து மாதிரி ஏடன் மார்க்ரம். அதுக்கப்புறம் ஃபீல்டிங் இன்றைக்கி அதாவது ரிஷப் பண்ட்டோ ஃபார்வர்ட் ஷாட் லெக்கில் ஒரு ஃபீல்டர்ஸுகளோ சூப்பராக ஒத்துழைச்சாங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது ஜடேஜாவுக்கு அன்லக்கியாகவும் இருந்தார், குல்தீப் அன்லக்கியாகவும் இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்பாட்டில் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஜடேஜா மாதிரிலாம் வைக்க முடியாது. ஏன் ஜடேஜா வந்து ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்டராக டெஸ்ட்டில் இருக்கிறாரு, சண்டைக்கு வராதிங்க ஸ்டோக்ஸ்னு சொல்லிட்டு. பட் நான் ஜடேஜா வாக்க நான் போவேன். ஜடேஜா அவ்வளோ பண்ணியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ஜடேஜா 4, நாளைக்கு 5, இன்றைக்கே 5 வந்திருக்க வேண்டியது. பட் நீங்கள் ஸ்பாட்டில் வச்சுட்டே இருந்தார். நீங்கள் அவ்வளோ எவ்வளோ தான் நீங்கள் ரிவர்ஸில் போய் இல்லை ஸ்வீப் போய் நீங்கள் அடிக்க போவீங்க, இல்லை எவ்வளோ தான் முன்னாடி வந்து தடுப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, யாருக்கும் இங்கே வந்து ஜடேஜா கிட்ட ஆடுறதுக்கான கேள்வி அவர்கிட்ட பதில் எதுவுமே கிடையாது. ஜடேஜா நான் தான் ஜடேஜாவே தான் இன்றைக்கிங்கிற மாதிரி ஜடேஜா பவுலிங் போடுறாரு. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் டாக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஜடேஜாவுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது சொல்லுங்கள். அங்கே வந்து நீங்கள் பண்ட்டு எடுக்கணும்னா உங்களை சுற்றிலையும் ஃபீல்டர் நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இங்கே அது தேவையே இல்லை. ஏன்னா ஜடேஜாவுக்கு ஃபீல்டர் தேவையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள்லாம் போய் உட்காருங்க, நான் போட்டுக்கிறேன், நான் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டுக்கிறேங்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் அந்தளவுக்கு ஜடேஜா வந்து அந்த ப்ரெஷரை சவுத் ஆஃப்ரிக்கன்ஸை இவர் ஹேண்டில் பண்ணார். அதான் ஜடேஜா. சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, லாஸ்ட் 2 சீசன் சிஎஸ்கேவுக்கு இப்படி ஆனாருங்கிறதுலாம். பட் பவுலிங்கில் லாங்கர் ஃபார்மேட் அண்டு 50 ஓவர் கிரிக்கெட் அது ஜடேஜா தாங்க. மார்க் ஆயின்ஸ் 2 6 அடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஆட முடியே. 2 எண்ட்லேயும் ஜடேஜா நல்லா போடுறாரு. அப்படிங்கும்போது அதான் ஜடேஜா. செகண்ட் இன்னிங்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஆப்போனண்ட்டை நொறுக்கணும்னா ஜடேஜா. இன்னும் இந்தியா பாருங்க, பேசிக்கிட்டே நான் ஐபிஎல் பக்கம் போயிட்டேன். அதான் சொல்லலைங்க, ஜடேஜா தாங்க. பட் இன்றைக்கி வந்து கூட அஸ்வின் இருந்தால் தான் இன்றைக்கி இந்த கதையே வேறு நான் நினைக்கிறேன். பட் சும்மா சொல்கிறது, அக்ஷர் பட்டேலும் ஸ்பாட்டில் போட்டே இருந்தார். குல்தீப் யாதவ் வந்து அவர் வேலையை பக்காவாக பண்ணார். ஒரு பக்கம் பும்ரா பாருங்கள், விக்கெட்டே எடுக்கலனாலும் 6 ஓவர் ஒரு மெய்டன் 14 ரன்னு ஆட விடவே இல்லையே. ரயன் ரக்காட்டனா பட்டுன்னு அவரும் அடித்தார், இவரும் போனார், அடித்தார், வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்று
ஸ்டப்ஸுக்கு போல்டு அவுட் ஆனதே ஒரு எதிர்பார்க்கல ஜடேஜாவோட பவுலிங்கில் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பண்ட்டு ஒன்று எடுத்தார், மொல்டரோட கேட்ச் நல்லா இருந்துச்சு, ஜடேஜாவோட பவுலிங்கில் வெளில எடுத்துட்டு நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, சரிங்க. இன்றைய தினத்தோட ரிவ்யூ இவ்வளோதான்னு சொல்லி முடித்தாலும் பட் பேட்டிங் இருக்குது. பேட்டிங் இல்லை, இன்றைக்கி கில்லுக்கு கழுத்து பிடிச்சிட்டு போயிட்டார் ஒரு 6 அடிச்சோன்னா ஹார்மரை. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விக்கெட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு விக்கெட். ஐ திங்க் இந்த டெஸ்ட், அதாவது இந்த கண்டிஷன்ஸில், அதாவது இந்த பிச்சில் வந்து 1960-70களில் விளையாண்ட போட்டும் மெய்டன் ஆகட்டும், ஒரு 10 ஓவர் மெய்டன் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்ட்ரெச்சில் ஆடக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு பிச்சு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய, மொத்த டெம்பரமெண்ட்டையும் சோதிக்கக்கூடிய ஒரு விக்கெட் தான் அதை நினைக்கிறேன். யார் இதில் சரியாக ஆடுவா பாருங்களேன். சின்ன ஏரர் தான், வாஷி அவுட் ஆகிறாரு, கேஎல் ராகுல் அவுட் ஆகிறாரு. ஸோ அவ்வளோ பெருசாக பில்ட் பண்ணி வச்சுருந்த பார்ட்னர்ஷிப் உடையுது. இப்போ தெம்பா பவுமா நின்று கட்டப்பாரமாக நின்று விளாண்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பழைய ஆளுங்க தான் ஆடுவாங்க, பழைய ஆளுங்க தான் இந்த மாதிரியான பிச்சில் ஆடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பிச்சில் ஆடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்போது இந்த T20 ODI வேறு ஃபார்மேட் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக இப்போ லாங்கர் ஃபார்மேட்டாக அப்போ டெஸ்ட் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்குன்னா யோசிச்சு பாருங்கள். பட் அந்த டெம்பரமெண்ட்டே இல்லையோ, ஸ்பின் ஆடுறதுக்கான டெக்னிக் இல்லையோ எனக்கு தோணுச்சு. ஸோ அட்டாக்ங்கிறத தாண்டி ஒரு பக்கம் பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி அப்படின்லாம் இல்லாமல் பொறுமையாக ஆடிட்டே இருந்தால் தான். ப்ளஸ் அதுக்கடையில் ரன்ஸ் எடுக்கணும். கேஎல் ராகுல் நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, பட் இன்னொரு பக்கம் ரன்ஸும் பால் ஈக்குவலாக இருந்துச்சு. பட் ஆனால் இன்னிங்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. இப்போ இங்கே என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, லைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக டெக்னிக் எக்கச்சக்கமாக வச்சுருக்கணும். இன்றைக்கி அது 2 டீமுக்கிட்டையும் மிஸ் ஆகிருக்கு. அண்டு அடுத்ததாக கவுஹாத்தியில் இப்போ இந்தியாவுக்கும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் சரி என்ன விக்கெட் விரும்புவாங்க பார்ப்போம். பட் ஆனால் இன்றைக்கி 2 நாள்லேயும் இந்தியன் டீமோட பேட்டிங், சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட பேட்டிங் அப்படி திமாக்கல. பட் பவுலர்ஸோட கை ஓங்கி இருக்குது. நல்ல விஷயம் தானே. நம்ம வந்து பொதுவாக 600 ரன்னு, 700 ரன்னு, 400 ரன்னு ஒரே நாளில் 4 பேர் 400 ரன் அடிக்கிறாங்க. அப்படின்னு இல்லாமல் இங்கே ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் இவ்வளோ விக்கெட் எடுக்கிறாங்கும் போது ஸ்பின்னர்ஸோட டேவாக இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு கூட யோசிக்க தோணுது. எனக்கும் அதுதான் எனக்கு தோணுது. பார்ப்போம். எனக்கும் அதான் தோணுது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது இருங்க, இன்றைக்கி ரிவ்யூ முடியுது. பராசக்தி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இன்றைக்கி யாரை சொல்லுவீங்க? ஜடேஜாவை சொல்லுவீங்களா, இல்லை ஹார்மரை சொல்லுவீங்களா, கேஷவ் மகாராஜை சொல்லுவீங்களா? நான் ஜடேஜாவை சொல்கிறேன். பேட்டிங்லேயும் இன்றைக்கி பண்ணார், பவுலிங்லேயும் பண்ணார். இன்றைக்கி பர்ஃபார்மர்ஸ் ஆஃப் த டே, இன்றைக்கி பராசக்தி பர்ஃபார்மர்ஸ் ஆஃப் த டே அப்படின்னா அது ரவீந்திர ஜடேஜா. நீங்கள் யார் சொல்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்க போகுது பேசுவோம். இப்போ டே 3யோட ப்ரிவியூவில் பேசுவோம். இப்போ டே 3யோட ப்ரிவியூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ பராசக்தி பர்ஃபார்மராக நாளைக்கு டெம்பா பவுமா வந்தால் மட்டுமே தான், இல்லை டெம்பா பவுமா கூட அவங்கள பவுலர்ஸும் சேர்த்து வந்தால் மட்டும் தான் நாளைக்கு கொல்கட்டாவில் ஒரு தோல்வியை தவிர்க்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி 2016 நாக்பூர் டெஸ்ட் மேட்ச்சு இந்தியா 215க்கு ஆல் அவுட் ஆனாங்க. திரும்பி சவுத் ஆஃப்ரிக்கா 79க்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியா 173 அடித்தாங்க, 115 சம்திங் டார்கெட்டு, அதில் 185க்கு ஆல் அவுட் ஆனாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணாங்க. இப்போது அதே மாதிரி ஒரு நாக்பூர் டெஸ்ட் மாதிரி வருமா? அப்போ 2 நாளில் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதா? ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. எனக்கு 2 நாள் டெஸ்ட் மேட்ச் முடியுமா, தூசு தம்பட்ட விக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஃப் டுபிள்ஸோட கேப்டன்சியில் அப்போ டிவிலியர்ஸ், அம்லா, இவங்களாம் டேல் ஸ்டெயின்லாம் இருந்த காலகட்டம். அப்போ அமித் மிஸ்ரா, ஜடேஜா, அஸ்வின் 3 ஸ்பின்னரோட அப்போது விராட் கோலி கேப்டன்சியில் ஆடினாங்க. அப்போ தான் விராட் கோலி ஈரா ஆரம்பித்த ஒரு காலகட்டம் கேப்டன்சியில். இப்போது பாசிபிலிட்டிஸ் இப்போ இந்தியாவுக்கு நடந்த மாதிரி, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா நடந்த மாதிரி இந்தியாவுக்கு நடக்குமானா ஏன் நடந்திருக்கு. நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக இப்போ நீ யோசிச்சு பாருங்கள், புனேலேயோ பாம்பேலேயோ இதானே நடந்துச்சு. பெங்களூரு விடுங்க, பெங்களூர் அது வேற கதை. பட் போன வருஷம் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் நடந்துச்சுல்ல, இப்போ இங்கே நடக்காதான்னா அதான் சொல்கிறேங்க. இந்த பிச்சில் நான் சொல்லுவேன், இந்தியன் பேட்டர்ஸ்கள் வந்து குயிக்காக போனாங்க. ஜெய்ஸ்வால் விக்கெட் நான் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்லியிருந்திருப்பேன். இப்போ ஜெய்ஸ்வால் ஒரு 50 ரன் அடிச்சிருந்தாருன்னா 189 ஆல் அவுட்டுன்னு இல்லாமல் இந்தியா வந்து சோஃபார் இன்னும் ஒரு 50 ரன் லீடில் இருந்திருப்பாங்க, இன்னும் ஒரு 60-70 ரன் லீடில் இருந்திருப்பாங்க. இப்போது டெம்பா பவுமா ஒரு பக்கம் நிற்கும் போது மார்க் ஆண்டர்சன் குயிக்காக போனார். பட் இப்போ யார் அங்கே குயிக்காக ஆடுவா, யாரை பேட்டை விடுவா? இப்போ டெம்பா பவுமா ஒரு மாதிரி எடுத்துகிட்டே போனால் எவ்வளோ நேரம் அவர் நிற்பார், இல்லை எவ்வளோ நேரத்தில் எத்தனை ஓவர்ஸ் அவருக்கு லாஸ்ட் 2 பால்ஸை டைலண்டர்ஸ் வந்து இன்னும் காப்பாற்றி கொடுப்பாங்க. பட் கேஷவ் மகாராஜ் கொஞ்சம் நல்லா பேட் பண்ணுவார்னு கூட வச்சுக்கோங்க. கார்பின் போஸ் கூட நல்லா பேட் பண்ணுவார், ஒரு 100லாம் அடிச்சிருக்கிறாரு. பட் ஹார்பர் ஓகே, இவங்கெல்லாம் எல்லாம் பேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் மாதிரி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்காங்க, பால் இன்னும் சாஃப்டாகவும் ஆகும். அப்படிங்கும்போது இது இப்போ சொல்கிறது 63 ரன் லீடில் இருக்காங்க. இந்தியாவுக்கு 150 வச்சாவது கொஞ்சம் ஃபைட் பண்ணலாம். ஆனால் ஃபைட் பண்ண முடியும்னா இனிஷியலாக மார்க் ஆண்டர்சன் அண்ட் திரும்பவும் ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும். கார்பின் போஸ் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும்.
இல்லை கேஷவ் மகாராஜ் அட்டாக்கிங் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கிரிக்கெட் போகிறாரு அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் இயர்லியாக கொண்டு வந்து ஹார்மர் கேஷவ் மகாராஜ் இவங்க பக்கம் போகணும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க. இங்கே ஜெயிக்கிறது இந்தியாவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி புனேலையும் சரி பாம்பேலையும் சரி இந்தியா நியூசிலாண்டோட தோக்கும் போது அங்கே ஜெய்ஸ்வால் கிரிக்கெட் தனியாக இருந்துச்சு, பண்ட்டு கிரிக்கெட் தனியாக இருந்துச்சு. ஆனால் ஜெயிக்கல இந்தியா. இப்போது போன வருஷம் நடந்த மாதிரி இந்த வருஷம் நடந்துடக்கூடாது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆகணும். லார்ட்ஸ்லேயும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்போ கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டு போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்தது. கில்லு செகண்ட் இன்னிங்ஸில் வருவாராங்கிறது தெரியல. பட் பண்ட், ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், எஸ்எஸ் ஜெய்ஸ்வால்னு சொல்லிட்டு இவ்வளோ பேட்டிங் லைனப் இருக்கும்போது இது அடிக்கலைன்னா ரொம்ப ரொம்ப தப்பாயிரும். பட் ஆனால் சும்மா சொல்கிறது அந்த பக்கத்துலேயும் ஸ்பின் அட்டாக் சூப்பராக இருக்குது. பார்ப்போம். பட் இந்தியாவோட கை ஓங்கி இருக்குதா நான் பார்க்குறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஆப்வியஸ்லி ஜடேஜா பக்கம் போகும். பட் ஆனால் நான் சொல்கிறேன், ஹார்மர், போஸ், கேஷவ் மகாராஜ் இந்த பார்ட்னர் இவங்களெல்லாம் உடைச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை காலிலே உடைக்கணும், ரொம்ப காலிலே உடைக்கணும். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக வரவங்க இந்தியாவோட பேட்டிங் பார்க்குற மாதிரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை இந்தியா கொடுக்கணும். அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கணும். பார்ப்போம். பட் சனிக்கிழமை 41,000 பேர் வந்தாங்க. நாளைக்கு மேட்ச் ரிசல்ட்டை வேறு பார்க்குறதுக்காக கண்டிப்பாக கிரவுண்டே நிரம்பி வழியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிறைய ரசிகர்கள் வராங்க. கல்கட்டாவுக்கு 60,000 65,000 வருவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ நிறைவடைகிறது. ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் வீடியோ ராவா கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், எடிட்டரும் ரெடியாக இருக்கிறாரு. ஸோ நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம்.